கடன் நோய் எதிரி தொல்லை தீர்க்கும் 6ஆம் அதிபதி பரிகாரங்கள். 6ஆம் அதிபதி லக்னத்தில் நின்றால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷமும் இணைந்த நாளில் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். அப்படி இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை நித்திய பிரதோஷமான 4:30 to 6 வரையில் நேரத்தில் பாலாபிஷேகம் செய்யலாம். 2 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இணைந்த நாளில் அல்லது செவ்வாய் நித்திய பிரதோஷ வேளை நந்திக்கு அரிசி மாவால் அபிஷேகம் செய்ய வேண்டும். 3 நின்றால் செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷ நாளில் அல்லது செவ்வாய் நித்திய பிரதோஷ வேளை சிவபெருமானுக்கு வில்வ மாலை அணிவித்து வணங்க வேண்டும். 4 நின்றால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் அல்லது செவ்வாய் நித்திய பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்ய வேண்டும். 5 நின்றால் செவ்வாய் பிரதோஷ நாளில் அல்லது செவ்வாய் நித்திய பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்ய வேண்டும். 6 நின்றால் செவ்வாய் பிரதோஷ நாளில் அல்லது செவ்வாய் நித்திய பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நல்ல எண்ணெயில் 6 அகல் விளக்கு சிவப்பு திரியிட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும். 7 நின்றால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷமும் இணைந்த நாளில் அல்லது செவ்வாய் நித்திய பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு ரோஜா மாலை அணிவித்து வணங்க வேண்டும். 8 நின்றால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இணைந்த நாளில் செவ்வாய்க்கிழமை நித்திய பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு பச்சை கற்பூரம் அபிஷேகம் செய்ய வேண்டும். 9 நின்றால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமை நித்திய பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு புனுகு சாற்றி வழிபட வேண்டும். 10 நின்றால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷமும் இணைந்த நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமை நித்திய பிரதோஷ வேளை சிவனுக்கு மல்லிகை பவுல் அர்ச்சனை செய்து பிறகு 9 பேருக்கு தயிர் சாதம் தானம் செய்ய வேண்டும். 11 நின்றால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் அல்லது செவ்வாய் நித்திய பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு சந்தனாபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். 12 நின்றால் சனிக்கிழமை வரும் பிரதோஷ நாளில் அல்லது சனிக்கிழமை நித்திய பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அபிஷேகம் செய்ய வேண்டும்.